பப்பாயக்காய் மைசூர் தால் சாம்பார் தான் வைக்கலான்னு இருக்கோம். பாருங்க, மைசூர் தால் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு. அளவு வந்து இந்த டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த 6 டம்ளர் தண்ணி கொதிக்குது. இதில் வந்து இந்த மைசூர் தால் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்குங்க இந்த அளவுக்கு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், பாருங்க ஒரு தக்காளியை இப்படி கீறி இது கூட சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு நல்லா வேகட்டும். பாருங்க, மூடி ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மைசூர் தால் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்குள்ள நம்ம பப்பாயக்காய் வந்து இந்த குழம்புக்காக பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த போட்ட பருப்புக்கு இந்த பாதி பப்பாயக்காய் போதும். இப்போ இது உள்ளுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, நிறைய விதை இருக்கு. இது ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துருங்க. பாருங்க, கொட்டையில எடுத்தாச்சு. இப்போ தோல் சீவிக்கலாம் நம்ம. பாருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொடியா நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்காக வெட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வெட்டிக்க எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட பருப்பு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சதுக்கு அப்புறம் பருப்பு இந்த சைஸ் தான் இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த பப்பாயக்காய் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் தேவையான சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பப்பாயக்காய் நல்லா வேகிற வரையும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்குங்க. பாருங்க, பாதி காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்திக்குங்க. ஏன் சாம்பார் புளி சேர்த்துலையான்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து புளி சேர்த்த தேவையில்லை. ஒரு நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் நான். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். அது வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாம்பார்ல போட்டுக்கலாம்.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்க பப்பாயக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மைசூர் தால் பப்பாயக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.